ஸோ எஸ்ஐபி பொறுத்தவரை என்னென்னா ஆர்டின்னு சொன்னீங்க இல்லையா, ஆர்டியும் எஸ்ஐபியும் ஒன்று. அதாவது ரெக்கரிங் டெபாசிட் மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆர்டியில் வந்து யூ வில் கெட் ஒன்லி த ஃபிக்ஸட் ரிட்டர்ன் 7%, 8%, டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் சைக்கிள் இதுதான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15-20% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மேலே கீழே வரும்போது ஒரு தடவை நீங்கள் அதிகத்தில் வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே வரும்போது குறைச்சி வாங்குறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் கெட் ஆவரேஜ் யூனிட்ஸ் that will be much higher when you sell it. இதனால காமன் இன்வெஸ்டருக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. இதனால காமன் இன்வெஸ்டருக்கு ஏதாவது பாதிப்புனா பாதிப்பே கிடையாது, ஜீரோ பாதிப்பு. ஆனால் நமக்கு வந்து என்னன்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னதுன்னா நம்ம உடனே வந்து என்னன்னா பேனிக் பட்டன். ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்க, there are two ways to இந்த சிச்சுவேஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை இதனால வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இப்போ நான் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். இப்போ நான் என்ன பார்ப்பேன், அந்த 2000 ரூபாய் இந்த மாதம் வந்திருக்கா, வரலை அப்படின்னு சொன்னதாதுன்னா நான் உங்களுக்கு யூனிட் கொடுக்க மாட்டேன். ஓகே. ஆனால் பேங்க் இருக்காங்க இல்லையா, பேங்க் வந்து இந்த 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைன்னு வச்சுங்க, they will consider as a check bounce. And SIP investment பத்தி ஏதாச்சும் சொல்ல முடியுமா? பேங்க்குடைய ரோல் என்ன? பேங்க்குடைய ரோல் இஸ் நாட் into distribution. பேங்க்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன சம்பந்தம்? What will be the rate of you can expect 12%. 1 year investment? 1 yearல அதாவது 1 yearல 30 கூட கொடுக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருந்ததுன்னா அந்த கம்பெனியே வந்து ஸ்டாக்ஸை வாங்க மாட்டாங்க. என்னோட பேர் கார்த்திகேயன். நிறைய கொஷின்ஸ் கேட்டேன். ஈடி தமிழுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சந்திரமோகன், நான் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர். நிறைய கொஷின்ஸ் நாங்கள்லாம் கேட்டிருந்தோம், எல்லாத்துக்கும் சிறப்பான பதில் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப உதவியாக இருந்தது. ரேவதி, 2 queries வந்து நான் இங்கே அட்ரஸ் பண்ணேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் டு ஈடி தமிழ். என்னோட நேம் கோபால். எல்லாத்துக்கான எனக்கு பதில் கிடைச்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஈடி தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் சேமிப்பு, முதலீடு, பொருளாதாரம், நிதி மேலாண்மை குறித்த பல்வேறு சந்தேகங்களை ஈடி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிதி ஆலோசகர் பத்மநாபனுடன் கலந்துரையாடி இருக்கின்றனர். ஸோ டோன்ட் மிஸ். இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க சொன்னாங்க, என்னோட பேங்க்லேயே எனக்கு இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸோ நான் என்னோட ஆப்லேயே நான் இதை பண்ணிக்கிறேன். அண்ட் SIP இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க்கில் வந்து என்ன ஒரே ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, பேங்க்கில் வந்து இப்போ நான் தான் ஒரு பேங்க்னு வச்சுங்களேன், ஐ நோ யுவர் என்டையர் ட்ரான்சாக்ஷன் எல்லாம் தெரியும். ஓகே. அதோடு இல்லாமல் யூ ட்ரஸ்ட் மோர் பேங்க் தென் த இண்டிவிஜுவல். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல அந்த பேங்க்குங்கிறது வந்து என்ன, பேங்க் இஸ் ஆல்சோ கன்சிஸ்ட் ஆஃப் ஸோ மெனி இண்டிவிஜுவல். நான் வந்து ஒரு இங்கே மேலே வந்து ஒரு XYZ பேங்க் அப்படின்னு இருந்ததுன்னா யூ ட்ரஸ்ட் மோர் பிகாஸ் ஆஃப் தட். இது கரெக்டாக? இந்த இடத்துல நான் இல்லாமல் யார் வந்து உட்காந்தாலும் யூ ட்ரஸ்ட். அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெர் இஸ் நோ, அதாவது அவங்களுக்குலாம் தெர் இஸ் அ டார்கெட் இருக்குது, எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குது. அதோடு இல்லாமல் அவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு நாளைக்கு நீங்கள் போகும்போது அவங்களே இருக்க மாட்டாங்க. அல்லது கேட்டாங்கன்னா இல்லை அது நல்லது தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதாவது பேங்க்குடைய ரோல் என்ன? பேங்க்குடைய ரோல் இஸ் நாட் இன்டு டிஸ்ட்ரிபியூஷன். பேங்க்குக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, அது வந்து பேங்க்கு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்னு அவங்க பண்ணுறாங்களே ஒழிய அவங்களுக்கு பேங்க்கில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் வந்து ரிலேட்டிவ்லி வெரி வெரி லெஸ். நீங்கள் அதனால் பேங்க்கில் உள்ளவங்களுக்கு போகக்கூடாது. அதோடு இல்லாமல் பேங்க்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபண்டை மட்டும் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி 45 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸோ மெனி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து வி ஆர் நாட் பேஸ்ட் ஆன் எனிதிங், வி வில் கிவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் யூ லைக். அங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஐபி பொறுத்தவரை என்னென்னா ஆர்டின்னு சொன்னீங்க இல்லையா, ஆர்டியும் எஸ்ஐபியும் ஒன்று. அதாவது ரெக்கரிங் டெபாசிட் மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆர்டியில் வந்து யூ வில் கெட் ஒன்லி த ஃபிக்ஸட் ரிட்டர்ன் 7%, 8%, டிபெண்டிங் ஆன் த மார்க்கெட் சைக்கிள் இதுதான் கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15-20% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மேலே கீழே வரும்போது ஒரு தடவை நீங்கள் அதிகத்தில் வாங்குறீங்க, மார்க்கெட் கீழே வரும்போது குறைச்சி வாங்குறீங்க, அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வில் கெட் ஆவரேஜ் யூனிட்ஸ் தட் வில் பி மச் ஹையர் வென் யூ செல் இட். ப்ளீஸ் இந்த பாயிண்ட் மிச்சம் இதில் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங் இன்சைடர் ட்ரேடிங் டெப்த்தாக. அப்போது வந்து இருக்கிற இன்வெஸ்டர்ஸ்லாம் இப்போ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் ஃபாண்ட் மியூச்சுவல் ஃபண்டை போடுது அட் ஏ டைம் போய் நிறைய பண்ணுறாங்க. அது ஏபிள் டு கிவ் த ஃபண்ட் ஆர் ஹவு தே வில் பி. அப்போ வந்து நீங்கள் சொன்ன என்ஏவி வந்து டாஸ்டிக்காக கோ டவுன் ஆகலாம், பேனிக் ஆகலாம் இன்வெஸ்டர்ஸ். அப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க? ஹூ இட் பண்ண? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த இன்சைடர் ட்ரேடிங், ஃப்ரண்ட் ரன்னிங் இப்படிங்கிறத வந்து முதல்ல அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருந்ததுன்னா
அந்த கம்பெனியே வந்து ஸ்டாக்ஸை வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 15-20 டீலர் இருப்பாங்க. ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் ஸ்டாக்கை நான் வாங்கணும் அப்படின்னதுன்னா ஐ எம் கோயிங் டு பை எக்ஸ் ஸ்டாக். லெட்டஸே 1 லட்சம் ஸ்டாக் நான் வாங்கணும், அதாவது 10 லட்சம் ஸ்டாக்ஸ் வாங்கணும். கரெக்டாக? எந்த ஒரு யாராவது ஒருத்தர் வந்து 1 லட்சமோ அல்லது 5 லட்சமோ 10 லட்சமோ ஸ்டாக்ஸை வாங்கினாங்க அப்படின்னதுன்னா வென் யூ கீப் பையிங் அப்படிங்கும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த ஒரு இடத்துலையும் நிறைய பேர் வாங்கினாங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் விற்றாங்கன்னா ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இது வந்து நேச்சுரல் இது. இப்போ வந்து என்ன அப்படின்னதுன்னா இப்போ அவங்க குவான்ட்டில் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ் ஸ்டாக்கை வாங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் வந்து ஒரு டீலர்னு வச்சுங்களேன். உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லியாச்சு. அண்ட் நம்ம எல்லா விதமான இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது என்ன ஏதுன்னு சொல்கிறேன். எவ்ரி வி ஹவ் கிவன் அ ரைட்டிங் அண்ட் எவ்ரி கரெக்ட். பட் ஸ்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேட்டிவ், நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, அவர் கன்னியாகுமரியில் இருக்கார், அவர்கிட்ட வந்து நான் இந்த ஸ்டாக் வாங்க போகிறேன்ப்பா, நீ வந்து ஒரு 1000 ஸ்டாக் வாங்கிக்கோ, 10,000 ஸ்டாக் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிடுறாரு. லெட்டஸே அவர் 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, 10,000 ஸ்டாக் வாங்குறாரு. இப்போ நீங்கள் வாங்குறீங்க, இதேமாதிரி நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா 100 ரூபாய்க்கு வாங்குது. பை த டைம் அது முடிக்கும்போது இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்லேயே வந்து தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி இட் கேன் கோ டு 105 or 110. இப்போ வந்து ஒரு 10 ரூபா அவர் வந்து 10,000 குவான்டிட்டிக்கு அப்படிங்கும்போது 10,000 × 10 வந்து 1 லட்சம் ரூபா. இட்ஸ் அ குட் மணி, இட்ஸ் அ டீசென்ட் மணி, இட்ஸ் நாட் அ கிரேட் மணி பட் இட்ஸ் அ டீசென்ட் மணி. ஓகேங்களா? இப்போ இவர் வந்து அந்த மணி பண்ணியிருக்காரு. இதனால காமன் இன்வெஸ்டருக்கு வந்து எந்த விதமான பாதிப்புமே கிடையாது. புரியுதுங்களா? நான் வந்து ஃப்ரண்ட் ரன்னிங்கை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலை, ஃப்ரண்ட் ரன்னிங் ரைட்டுன்னு நான் சொல்லலை. ஆனால் இதனால் காமன் இன்வெஸ்டருக்கு ஏதாவது பாதிப்புனா பாதிப்பே கிடையாது, ஜீரோ பாதிப்பு. ஆனால் நமக்கு வந்து என்னென்னா ஏதாவது ஒரு நியூஸ் வந்தது அப்படின்னதுன்னா நம்ம உடனே வந்து என்னென்னா பேனிக் பட்டன். ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், there are 2 ways to ரெஸ்பாண்ட். ஒன்று வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ரியாக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு 2008-9 யாரோ ஒருத்தன் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கில் எங்கேயோ போய் பணம் எடுக்கிறதுக்கு போனாங்க. அப்போ பேங்க்கில் பணம் இல்லை. அந்த இதில் உடனே ஏடிஎம் ஐசிஐசிஐ பேங்க்கிலேயே பணமே இல்லை அப்படின்னதுன்னா நார்மலி பேங்க்கில் வந்து டெய்லி பார்த்துட்டு ஓகே இவ்வளோ நீங்கள் பேங்க்கில் வேறு இருந்திருக்கீங்க, இவ்வளோ மணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. முடிஞ்சால் உடனேயே ஃபில் ஆகிடுச்சுன்னா ஈவினிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க, அல்லது மறுநாளைக்கு தான் ஃபில் பண்ணுவாங்க. எத்தனையோ தடவை நானே பர்சனலாக பார்த்துருக்கேன். அவுட் ஆஃப் ஆர்டர்மாங்க, மணி இல்லை அப்படிம்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த காமன் திங். அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ குவான்ட்டில் வந்து இதுதான் நடந்திருக்கவங்க. ரெண்டாவது, இதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. அண்டு குவான்ட் எனி ஃபண்ட் ஹவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா நார்மலி ஒரு 3-4% வந்து கேஷ் வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? அன்றைக்கி ஒரே நாளைக்கே வந்து எல்லோரும் வந்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி இப்போ 2008 வந்து அந்த குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்க்கோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆர் மோர் மெச்சூர்ட். இப்போ எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. வி ஆர் கீப் எஜுகேட்டிங். இது மாதிரி மார்க்கெட் மேலே ஏறி இறங்கி இருக்கும், அதை பற்றி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி கைடடில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எந்த பாதிப்புமே இருக்காது. சப்போஸ் அவங்க அதாவது அந்த ரிடம்ஷன் நிறைய வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சில ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்மில் அதை ஸ்டாக்ஸ் வச்சுக்கலான்னு வாங்கியிருப்பாங்க. அதை வந்து தே ஃபோர்ஸ் டு செல். இப்போ வந்து குவான்ட்டில் ஒன்றுமே நடக்கவே இல்லை. அண்ட் குவான்ட் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு இது பண்ணிவிட்டு அவங்க நிறைய கேஷில் இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகிரிலையும் நீங்கள் எவ்வளவு கேஷ் வச்சுக்கலாமோ அந்த கேஷ் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா லார்ஜ் கேப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து லிக்விடிட்டி நிறைய இருக்கும். ஸோ லார்ஜ் கேப் எவ்வளோ மேக்ஸிமைஸ் இருக்குமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் இருக்காங்க. பட் அதனால் வந்து இருக்க வழி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நீங்கள் அதை பயந்துட்டு நீங்கள் இல்லை வேண்டாம் உடனே நெருப்பு இல்லாமல் புகையுமா இப்படிலாம் நீங்கள் டயலாக் பண்ணிவிட்டு பண்ணலாம். அண்ட் எகெயின் தே ஆர் பவுன்சிங் பேக். தே ஹவ் கிராஸ்ட் 1 lakh crore அவங்க மேனேஜ் பண்ணக்கூடிய அசெட்ஸ். ஸோ ஒன்றுமே இல்லை, தேர் இஸ் அ நாய்ஸ். இந்த நாய்ஸ் அப்பப்போ ஏதாவது வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை இதனால் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இது வந்து ரைட்டான அணுகுமுறையான அது தப்பு. ஆனால் நம்ம காமன் மேன் அஃபெக்ட் ஆகிருக்காங்களான்னு பார்க்கணும். அது வந்து கிடையாது. வாட் வில் பி தி ரேட் ஆஃப் யூ கேன் எக்ஸ்பெக்ட் 12%. 1 year இன்வெஸ்ட்மெண்ட்டு 1 yearல அதாவது 1 yearல 30 கூட கொடுக்கும், 1 yearல -5 கூட கொடுக்கும். நீங்கள் எனி மணி யூ ஆர் கம்மிங் ஃபார் த மார்க்கெட் தான் மினிமம் 3-5 வருஷம். 3 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா 12% கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இப்போ கோபால் தானே நீங்கள்? இப்போ கோபால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் யங்ஸ்டர், அவருக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து இந்த ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னா, ஏன்னா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காரு, ஈ வாண்ட் டு பி அக்ரெசிவ். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஏஜ் டைம்லாம் இருக்கிறதுனால
ஐ வில் சஜஸ்ட் மோர் ஆஃப் அ ஸ்மால் கேப் மிட் கேப் மல்டி கேப் ஃபண்ட்ஸ் தான் அவருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல், அவங்களுடைய நீடை பொறுத்து தானே வழிய இட்ஸ் நாட் அ ஒன் சைஸ் ஃபிட் ஃபார் ஆல்ங்கிறது கிடையாது. ஒரு ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இண்டிவிஜுவல் நேம் மட்டும் பண்ணணுமா இல்லை ஐ மீன் 2 persons? நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மட்டும் பண்ணிக்கலாம், நீங்களும் ஒய்ஃபும் பண்ணிக்கலாம், அதாவது எய்தர் ஆர் சர்வைவர், அது மாதிரி நீங்கள் நாமினேஷன் ஆல்சோ. நாமினேஷன் நீங்கள் வந்து இது பண்ணணும். நாமினேஷன் எல்லாமே நாங்கள் ஃபண்டே வாங்க மாட்டோம். எனி ஃபண்ட் நீங்கள் And how many nomination possible? 3 நாமினேஷன் பட்டுக்கலாம். So joint name husband wife plus நாலு nomination Yeah. பண்ணலாம். அது நீங்கள் இப்போ நாமினேஷன் மோர் தென் ஒன்றுனா நீங்கள் டு ஸ்பெசிஃபை ஒய்ஃபுக்கு வந்து 40%, அதுக்கப்புறம் 30% பையனுக்கு, 30% பொண்ணுக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஸ்பெசிஃபை. சரி, ரிடெம்ஷனுக்கு என்ன, வாட் இஸ் த ப்ரொசீஜர்? ரிடம்ஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மெனி ஆப்ஷன்ஸ். ஒன்று வந்து இப்போ சப்போஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் த்ரூ மீ அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, மீ இன் த சென்ஸ் எனி டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் தட் மேட்டர், நீங்கள் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னதுன்னா தே வில் சென்ட் ஒன் லிங்க். ஓகே. ஏன்னா அவங்க சொல்லும்போது அவங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்து எதில் வந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் எதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து 1 லட்ச ரூபா வேணும் சார், 50,000 வேணும்னா அவங்க லிங்க் அனுப்புவாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒன்று நீங்களாகவே How பண்ண. long it takes, sir? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இருக்கக்கூடிய as we speak today ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் T+2 திங்கக்கிழமை 2:59 நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டீங்கன்னா புதன்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதாவது திங்கக்கிழமைங்கிறது செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் டே, புதன்கிழமை செகண்ட் டே, அதுவும் செகண்ட் டே ஈவினிங்லாம் வராது, காலையில் 10 மணிக்கே வந்துடும். இப்போ T+2 இது வந்து பயங்கரம் ஃபாஸ்ட்டு, இதை விட ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் என்னென்னா யூ கேன் ஆல்சோ கோ டிரெக்ட்லி டு த ஏஎம்சி வெப்சைட் இருக்குது, அங்கே நீங்கள் போய் அங்கேயும் நீங்கள் ரிடம்ஷன் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா 2 ரெஜிஸ்ட்ரார்ஸ் சொல்லுவாங்க, கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக், இவங்க தான் பேக் ஆஃபீஸ் பண்ணுறவங்க. கேம்ஸ் கே ஃபின்டெக், முன்னாடி கார்வின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ கார்வி தான் இப்போ கே ஃபின்டெக். ஸோ கேம்ஸ்லேருந்து அவங்களுடைய வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணியும் நீங்கள் ரிடம்ஷனோ பர்ச்சேஸோ பண்ணலாம். கே ஃபின்டெக்லையும் நீங்கள் பண்ணலாம். ரிடம்ஷன் பண்ணும்போது இப்போ நான் ஒரு ரிடம்ஷன் பண்ணுறேன், அப்போது இந்த கட் ஆஃப் டைம் சொன்னீங்கன்னா 259 அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அது என்ஏவி எடுத்துக்குமா, எந்த என்ஏவி? அதான் 259 ரியலைஸ் பண்ணும்போது T+2 டேட்டில் இல்லை, அதாவது என்னென்னா 259 எதுக்காக சொல்கிறேன்னா 259னா அன்னைக்கு வந்து என்ன என்ஏவியோ அதை எடுத்துக்கும். சப்போஸ் நீங்கள் போடும்போது 3 மணி ஆயிடுச்சு, ஓகேங்களா, 3 மணினா நெக்ஸ்ட் டே ஆகிடும். ஓகே, அதனால் நெக்ஸ்ட் டே க்ளோசிங். ஸோ இப்போ 2:59 பண்ணார்னா திங்கக்கிழமை என்ஏவி அவருக்கு வந்து புதன்கிழமை காலையில் பணம் கிடச்சிரும். நீங்கள் 3 மணிக்கு பண்ணியிருக்கீங்க ஓகே அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்ஏவி உங்களுக்கு வியாழக்கிழமை பணம் கிடைக்கும். என்ஏவி வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்கும். இல்லை, அதாவது மார்னிங் டு ஈவினிங் ஃப்ளக்சுவேஷன் இருக்காது. அவங்க அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா இன்றைக்கி ஹோல் டே மேலே போகும் கீழே போகும், அண்ட் ஃபைனல் க்ளோசிங் என்ன அதுதான் வரும். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபாய்க்கு ஓப்பனிங்கில் இருந்திருக்கும், ஓகேங்களா, நடுவில் 105 வந்திருக்கும், திருப்பி 110 போயிட்டு திருப்பி 104 வந்து திருப்பி 115 கூட போகும். அப்போ எந்த இதில் வேணாலும் நீங்கள் பிடிக்க முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை என்னாச்சு, 100 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சா, முடியும் போது என்னாச்சு, நடுவில் எங்கே வேணாலும் போயிட்டுருக்கலாம், முடியும் போது என்ன, ஏன்னா அவங்க யூனிட்டை விற்கலை இல்லையா, யூனிட்டை விற்காததுனால என்ன, வாட் இஸ் த க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் எகெயின்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தே ஆர் ஹோல்டிங், அதை மல்டிப்ளை பண்ணாங்கன்னா அதுதான் அதோடைய வேல்யூ. நான் மார்னிங் 10 o'clock ரெடியும் போகிறேன் சார். நீங்கள் மார்னிங் அதான் சொல்கிறேன் இல்லையா, 3 மணிக்கு, அதாவது திங்கக்கிழமை 3 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை 2:59 எந்த டயத்தில் நீங்கள் ரீடிங் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே என்ஏவி. அது எந்த என்ஏ? 259. 259 என்ஏவி அதுதான். டியூஸ்டே சார். சார் சப்போஸ் நான் எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன், 10 years போடணும்னு நினச்சி போட்டுருக்கேன், சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ இன் பிட்வீன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து த பர்சன் இஸ் டிசீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பர்சன் இல்லை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அடுத்து வந்து யார் நாமினேஷன் போட்டிருக்காங்க, ஆர் த ஜாயிண்ட் பர்சன், ஜாயின்ட் பர்சன். இப்போ இன் கேஸ் ஆஃப் ஜாயின்ட் பர்சன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த இண்டிவிஜுவல் இல்லை அப்படின்னோடனே அந்த ஜாயின்ட் பர்சனுக்கு வந்து இப்போ முன்னாடி ஏ ஆர் பின்னு இருந்தது இல்லையா, இப்போ அந்த ஏ எடுத்துகிட்டு பி மட்டும் இருக்கும், ஓகேங்களா, அந்த யூனிட் அப்படியே அவங்க பேரில் தான் இருக்கும். அவங்க கண்டினியூ அவங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? எது அவங்களுக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க? நீங்கள் சொன்னால் தான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர், அதாவது நமக்கு வந்து நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்து டே இன் அண்ட் டே அவுட்னா நான் அவரை பார்ப்பேன். ஒரு சென்னையில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவர் வந்து அதுக்கப்புறமா வேறு ஊருக்கு போயிட்டார், அதுக்கப்புறமா அவ்வளோவா கான்டாக்ட் இல்லை, என்னை பற்றிய விஷயம் வந்து அவங்க
ஒய்ஃப்கிட்ட இல்லை யார்ட்டையுமே சொல்லலை அப்படின்னதுன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அவங்கள ரீச் பண்ணால் எனக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன ஆகுனா சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யாராவது அவங்க ஒய்ஃபோ பையனோ அது ஒன்று வரும்போது அப்போ பார்த்தோங்கன்னா அதுலேயே வந்து டிஸ்ட்ரிபியூட்டருடைய நேம் இருக்கும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து ஒரு இதில் சர்ச் பண்ணிங்கனாலே டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் போட்டிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, கேம்ஸ் கே ஃபின்டெக் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். அங்கே கொண்டு போயிட்டு இது மாதிரி இது வந்து என்னுடைய கணவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு கணவர் இல்லை, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க வந்து அந்த யூனிட் இருக்கும். அப்போ நீங்கள் அவங்கள்ட்டயே வந்து இது மாதிரி அது இல்லைன்னா என்ன ப்ரொசீஜர்னு சொன்னாங்கன்னா அங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க கண்டினியூ பண்ணலாம். அது அவங்களுடைய இஷ்டம். இப்போ என்ன ஆகும்னா இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே அந்த ஏ பேரை எடுத்துருவாங்க, பி பேரில் அது இருக்கும். பி பேரில் வந்து உடனேயே கணவரே போயிட்டார், எனக்கு மணியே தேவையில்லை அப்படின்னு வாங்கிட்டாலும் ஓகே. இல்லை கணவர் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கொண்டு வந்தார், நான் அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். சார் ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பைக் வாங்க அதுக்கு இஎம்ஐ இருக்குது. இப்போ நம்ம கட்டிக்கிறோம் கட்டலை அப்படின்னா அதுக்கான பெனால்ட்டி சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எஸ்ஐபி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு 2000 rupees ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மேபி நான் கட்ட முடியல, மேபி ஏதாவது இப்போ லாக்டவுன் மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு, நான் வேலைக்கு போகிறேன், அப்போ என்ன ஆகும்? இப்போ நீங்கள் வந்து 2000 rupees எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பேங்க்கில் வந்து மாதம் 5ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ என்னுடைய அக்கௌண்ட்டில் 2000 ரூபா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹவ் கிவன் அ மேண்டேட். அதுதான் வந்து எஸ்ஐபி அங்கே வருது. ஓகேங்களா? இப்போ நான் தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ். இப்போ நான் என்ன பார்ப்பேன், அந்த 2000 ரூபா இந்த மாதம் வந்திருக்கா, வரலை அப்படின்னு சொன்னதாக நான் உங்களுக்கு யூனிட் கொடுக்க மாட்டேன். ஓகே. ஆனால் பேங்க் இருக்காங்க இல்லையா, பேங்க் வந்து இந்த 2000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லைன்னு வச்சுங்க, தே வில் கன்சிடர் அஸ் அ செக் பவுன்ஸ். செக்குனா கையில் எழுதி ஃபிசிக்கலாக கொடுத்து பவுன்ஸ் ஆனால் தான் செக் பவுன்ஸ்னு கிடையாது. இசிஎஸ் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் தட் இஸ் கால்டு செக் பவுன்ஸ். டிபெண்டிங் ஆன் த பேங்க்கு இந்த 2000 ரூபாய்க்கு 75 ரூபாலேருந்து 300 ரூபா வரையும் ஃபைன் போட்டுருவோம். அந்த ஃபைனை யார் எடுத்துக்க போகிறான்னா பேங்க்கு, நாட் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே. அப்போ இது மாதிரி ரேராக எல்லாருக்கும் நடக்கும். ஓகே. ஆனால் அதே சமயத்தில் சார் நான் வந்து இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு வந்து வேலை போச்சு, இனிமேல் என்னால் கட்ட முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாலோ அல்லது நீங்களே டைரெக்டாக அந்த இது பண்ணாலும் நீங்கள் வந்து அந்த எஸ்ஐபியை நிறுத்திக்கலாம். நீங்கள் 10 வருஷம்னு சொல்லியிருக்கலாம், 5 வருஷம்னு சொல்லியிருக்கலாம், 2 மாதத்தில் கூட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணலாம். அப்போ ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஃபர்தராக வந்து இது போகாது, எந்த விதமான பெனல்ட்டி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் புட்டிங் எனி பெனல்ட்டி, ஒன்லி த பேங்க் இஸ் புட்டிங். அது எவ்வளோ நாளைக்கு சார் எது நீங்கள் நிறுத்திக்கலாம் சொன்னீங்க இல்லையா? இல்லைங்க நிறுத்திடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ன்னு ஒன்று. அதுதான் பாஸ்ங்கிறது வந்து சார் எனக்கு வந்து ஒரு 3 months யூ ஆர் டெஃபினேட் அபவுட் 3 months தான் முடியாது, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் தெர் இஸ் அ ஃபெசிலிட்டி கால்டு பாஸ். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷுர் அப்படின்னு சொன்னதுனா நீங்கள் நிறுத்திங்க, அப்புறமா திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்க. எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க, உங்கள் இஷ்டம். அந்த அமௌண்ட் அதுலேருந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, அந்த இது இருக்குது உங்களுக்கு. அந்த மணியும் இப்போ தேவைன்னா அந்த மணி எடுத்துங்க. இல்லை இப்போ என்னால் ஃபர்தராக தான் கட்ட முடியாது, இப்போ கட்டினதை வந்து நான் எடுக்கணுங்கிற எனக்கு நெசசிட்டி கிடையாது அப்படின்னா தட் மணி கேன் க்ரோ. அப்படியே அதாவது அது க்ரோ ஆகுங்க, அப்படியே இருக்காது. நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 100 யூனிட் வாங்கியிருக்கீங்க மொத்தமாக, அதோடைய ஆவரேஜ் காஸ்ட்டு 12 ரூபா என்ஏவி. ஒரு 3 வருஷம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு 20 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த 20 × 100 யூனிட் அந்த மணி நம்ம எடுத்துக்கு. ஓகே, தேங்க்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க, மாசம் எஸ்ஐபி போடுங்க, எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையை விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் ஈடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க உங்களை நேரடியா தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம். உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.